சசிகலாவை சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களாம் ஆம்பளைங்களாடா? நான் பேரை சொல்ல கூட விரும்பல. 10 தோல்வி பழனிசாமி இவரை நான் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போறேன், இவர் என்ன ஒரு பேப்பரை சுருட்டி எரியிற மாதிரி தூக்கி போடுறாரு. எதிரிகளையும் துரோகிகளையும் வேற இருக்கின்ற கொடநாடு பத்தி மட்டும் பேச மாட்டேன். எதனால சார்? கொடநாட்டில் 2 பேரும் கூட்டுக்கொள்ள. முக்குளத்தூரை பொறுத்த வரைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் இப்போ அந்த வாக்குகள் வந்து திரும்பி ஏடிஎம்கே அது இல்லை, அப்படிங்க அதுல ஓட்டை இருக்கு அப்படின்னு நேற்று கட்சி கொடியை அறிவிச்சாங்க, என் கட்சி பேர் அறிவிச்சாங்க அப்படின்றது பிஜேபிக்கும் அதிமுக எடப்பாடிக்கும் வைக்கிற டிமாண்டு. அந்த டிமாண்டுக்காக தான் அப்படி இன்டர்வல்னு போட்டு நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த முறை தோத்தா 11 தோல்வி பழனிசாமி ஆவார். இந்த 11 தோல்விக்கும் காரணம் வந்து இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா சார். சார், இப்போதான் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் டிடிவி தினகரெல்லாம் கூட்டணி கொண்டு வந்துட்டோம், ஓரளவுக்கு இந்த முறை வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கும்போது சசிகலா நேற்று ஒரு புதிய கட்சி கொடியெல்லாம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பின்னர் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உறுதியாக கட்சி அறிவிப்பு தெரியுது. நேற்று பேசும்போது நிறைய குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் எடப்பாடி மீதும் வச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? போன சட்டமன்ற தேர்தலேருந்து ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பவருக்கு வந்து சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒரு டைட்டில் வேற வைக்கிறானுங்க. இப்போ இந்த முறை தோத்தா 11 தோல்வி பழனிசாமி ஆவார். இந்த 11 தோல்விக்கும் காரணம் வந்து அதிமுக உடைந்தது தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. 40 தொகுதிக்கு மேலே டிடிவி தினகரனால் அதிமுக தோக்குது. 75 ஒரு 40 சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 125 கிட்ட வருது. 125 மெஜாரிட்டி எவ்வளோ வரணும்? 118 இருந்தாலே போதும். அப்போ யார் ஆட்சி வந்திருக்கணும்? அதிமுக ஆட்சி வந்திருக்கணுன்றி. நேற்று சசிகலா பேச்சை கேட்ட உடனே இவரை நான் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போகிறேன், இவர் என்ன ஒரு பேப்பரை சுருட்டி எரியிற மாதிரி தூக்கி போடுறாரு அப்படின்னா, அப்போது அன்னைக்கு டிடிவி தினகரன் அமமுக பின்னாடி நின்று எடப்பாடியை தோக்கடித்தது யார்? சாட்சாத் சசிகலா. இப்போ வந்து அதில் ஒரு சேஞ்ச் மட்டும்தான் வந்திருக்கு. உள்ளே இருக்கிற தண்ணி அதே மாதிரி இருக்குது, அது மேலே இருக்கிற அந்த பாத்திரம் மட்டும் மாறி பிஸ்லரி மட்டும் அந்த டைட்டு லேபிள் மட்டும் இந்த சைடு வந்துருக்கு. அவங்களோட பேச்சு டெப்த் வந்து அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் வராங்க. அதில் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஜெயிலையே தொல்லை கொடுத்தாங்க, சென்னை ஜெயிலுக்கு மாற்றிட்டு வர்றதுக்கு இருந்தேன், உயிருக்கே ஆபத்து இருந்த மாதிரி சொல்கிறாங்க. உயிருக்கே ஆபத்து இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொடநாடு பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. எதனால சார்? கொடநாட்டில் 2 பேரும் கூட்டுக்கொள்ள, எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா எங்கே எது இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எடப்பாடிக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பில்லை. அந்த ஒருத்தர் கார்பெண்டர் வேலை செஞ்சார், அவரு தான் இதை கைட் பண்ணுறாரு. எங்கேருந்து? துபாயிலேருந்து கைட் பண்ணுறாரு கனகராஜுக்கு என்ன தெரியும்? ஒரு சாதாரண கார் டிரைவருக்கு வீட்டுக்குள்ளே எந்த அலமாரியில் எந்த டாக்குமெண்ட்டு எது இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? 2 கொடநாட்டில் இவ்வளோ சீரியஸாக கொள்ளை நடந்ததை இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்க, காகிதம் போல் சுருட்டி எரிஞ்சார் போனார் வந்தாருன்னு பேசுகிறீங்களே, ஏன் கொடநாடு பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்கள் தானே ஓனரு. ஆமாம். ஒரு வீட்டில் நகை காணாமல் போகுது சார், நகையை வந்து ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், ஓனர் என்ன பண்ணுவார்? கம்ப்ளைண்ட் கொடுப்பார். எங்கள் வீட்டில் 10 சவரன் காணோம், எங்கே வச்சுருந்தீங்க? பீரோவில் இந்த மூலையில் வச்சுருந்தீங்க, பீரோவில் இந்த மூலையில் இந்த நகை இருக்குன்னு கொள்ளடிக்க வந்தவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா சாதாரண வீடு கிடையாது, ஓகே, மிக பிரம்மாண்டமான அரண்மனை, பங்களாலாம் கிடையாது. அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ரூமு, பர்டிகுலர் பீரோ, பர்டிகுலர் இடத்துல டாக்குமெண்ட்ஸு, நகை, ஏகப்பட்ட நகை.
ஓபிஎஸ் டாக்குமெண்ட்டு, எடப்பாடி டாக்குமெண்ட்டு, எல்லாரோட டாக்குமெண்ட்டும் அதில் மாட்டுது. அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வசூல் பண்ணது யார்? சசிகலா. சசிகலா வந்து போயஸ் கார்டனை விட்டு வெளியில் போனப்புறம் இவங்க வந்து ஒரு ஐவரணி அமைச்சு, அந்த ஐவரணிக்கு பொருளாளராக இருந்தது தான் எடப்பாடி. அந்த ஐவரணி வந்து எங்கெங்கே சொத்து வச்சுருந்தது, ஓபிஎஸ் வந்து துபாயில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்கியிருந்தார். அது உட்பட நத்தம் விஸ்வநாதனோட டாக்குமெண்ட்டு, நிலக்கரி டாக்குமெண்ட்டு எல்லாம் உட்பட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எடப்பாடி வீட்டில் வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. ரீரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்தது. சார் அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குன்றது யாருக்கு சார் தெரியும்? நேற்று எடப்பாடி பழனிசாமி பேரை கூட அவங்க சொல்லலையே. சொல்லலை. ஏன்? தொழில் பார்ட்னரு. ஓ, திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு இவரை சிஎம் ஆக்குன்னு சொல்கிறதுக்கு நான் அவங்க முட்டாளா? அப்போ முதல்ல சிஎம் ஆக்குனது யார்? பன்னீர். நடராஜன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், பன்னீர் வந்து முதல்வராக இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. திடீர்னு எடப்பாடியை முதல்வராக்குனது தான் பிரச்சனை. எடப்பாடி இவங்க முதல்வராக்குறாங்கன்னா இந்த 5 பேர் கொள்ளை அடிக்கிறாங்கல்ல, சசிகலாவை வெளியே அமிச்சப்போ அந்த 5 பேர் கொள்ளை அடிக்கிறத வந்து போட்டு கொடுத்தது எடப்பாடி. யார்கிட்ட? சசிகலா கிட்ட. அப்போது சசிகலாவுடைய விசுவாசியாக இருக்கார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ வந்து மணல் மாஃபியா கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எடப்பாடியோடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கு 2 கிலோ தங்கம், இவ்வளோ கோடி, இவ்வளோ லட்சம், அதெல்லாம் வந்து யாரால் வந்து ஒரே நைட்டில் கொடுக்க முடியும்னா மணல் மாஃபியாவால் தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து வீடுகளில் போய் அந்த பணத்தை சேர்த்ததுனால தான் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து எடப்பாடியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கடிதத்தை கூட நீங்களே எழுதி வாங்கிருங்கம்மா அப்படின்னோடனே அதையும் நேற்று சொல்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க, நானே எழுதி வாங்கினேன், இந்த கடிதங்கள்லாம் நானே எழுதி வாங்கினேன், என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லிச்சு, நீ வந்து சசிகலாவை சேர்க்காத, சசிகலாவையும் தினகரனையும் தூக்குன்னு சொன்னது பிஜேபி. குருமூர்த்தி சொன்னார்ல, சசிகலாவை சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்களாம் ஆம்பளைங்களாடா. இது குருமூர்த்தியுடைய ஃபேமஸ். இன்னொரு டைலாகும் உண்டு, தீ ஏற்பட்டால் வந்து நம்ம வந்து சாக்கடை தண்ணியை கூட ஊற்றி அணைக்கலாம், அது வந்து சசிகலா அப்படின்றது ஒரு ஃபேமஸ் டைலாக் இவருது, அண்ணன் குருமூர்த்தி. ஸோ இவங்க கோடநாடு பற்றி பேசாதது இது எல்லாமே வந்து இவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துடுது. எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கு இடையிலும் முரண்பாடு வந்தது. இப்போது நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்போம், அந்த இடத்துலேருந்து வந்துட்டு வேறு இடத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு அந்த முதலாளியை நேரில் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கூசம்ல. அந்த மாதிரி தான் வந்து சசிகலாவுக்கும் எடப்பாடிக்குமான விஷயம். ஆனால் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருந்தது. எடப்பாடியுடைய மகன் போய் பேசிக்கிட்டு இருந்தார், மிதுன் போய் பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அதுக்குள்ளே நடந்தது. சசிகலாவை அட்மிட் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு ப்ராசஸ் ஓடிச்சு, ஓபிஎஸ் அட்மிட் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு ப்ராசஸ் ஓடிச்சு. ஓபிஎஸ்க்கு வந்து அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுடைய பதவியான அவைத்தலைவர் பதவியை கொடுக்கறதுக்கு ரெடியானாங்க. இப்போ சமீபத்தில் எல்லாமே ரெடியானாங்க. திமுக முறியடிச்சிருச்சு. திமுக தான் அதை முறியடிச்சது. சேகர் பாபு வந்து ஓபிஎஸ்ஸுக்காக, ஓபிஎஸ்ஸுக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தரணும். அவன் பேர் அபினேஷன், பாஷ்யம் பில்டர்ஸ். அவன் வந்து இந்த அடையார் கேட் ஹோட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கோயம்பேடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கோயம்பேடில் ஒரு அரசாங்க நிலத்தெல்லாம் ஆக்கிரமித்து பில்டிங் கட்டினது, அதெல்லாம் வந்து பாஷ்யம். அதெல்லாம் அவன் பண்ணான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் ஒரு 1000-2000 கோடி தர வேண்டியிருந்தது. அதெல்லாம் சேகர் பாபுவை வச்சு செட்டில் பண்ணாங்க. சேகர் பாபு அடிக்கடி போய் ஓபிஎஸ்ஸை பார்த்தார் இல்லையா, அவர் வந்து சிஎம்டிஏ மினிஸ்டர், அவர் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ. அதனால் அவரை வச்சு செட்டில் பண்ணாங்க. அதனால் ஓபிஎஸ் இப்போ திரிசங்கு சொர்க்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கார். போவாரா மாட்டாரா? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி நீங்கள் கேட்குறது. இது வந்து சசிகலா வந்து இப்போது நேற்று கட்சி கொடியை அறிவிச்சாங்களே, ஏன் கட்சி பேர் அறிவிக்கல? விரைவில் அறிவிக்கிறேன். அதான் நீங்களும் ட்வீட் பண்ணியிருந்தீங்க, இது ஒரு ட்ராமா தான், அதனால தான் கட்சி பேரை அறிவிக்கலைன்றதை சொல்லியிருக்கீங்க. ஏன் இது ஒரு புதுசாக இருக்குது? இது வரைக்கும் யாரும் வந்து கட்சி பேரை சொல்லிட்டு கொடியை கூட பின்னாடி அறிமுகப்படுத்தினது இருக்குது. இவங்க கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு பேரை பின்னாடி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த பார்ட்டியுடைய பாலிசி வந்து
எடப்பாடியை தோற்கடிப்பது, பிஜேபியை தோற்கடிப்பது அப்படின்னு வந்துச்சுன்னா பிஜேபி சும்மா இருக்கு, விட மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே பெங்களூர் சிறையை விட்டு போன கேஸ் ஒன்று இருக்குது, ரூபா ஐபிஎஸ். ஆமாம் ஆமாம், வெளியில் ஷாப்பிங்லாம் போனாங்க அப்படின்னு ஒரு கேஸ். அந்த கேஸை தூசு தட்டுருவாங்க. அது இல்லாமல் நோட்டு மாற்றுற விஷயத்தில் ஒரு கேஸ், ஒரு கூட்டுறவு அமைப்போடு சேர்ந்து நோட்டை மாற்றினாங்க இவங்க அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இது ரெண்டும் இப்போ தெரிஞ்ச கேஸ் இல்லாமல் புது கேஸ் எதுனா ஒன்று வரும். ஏற்கனவே அந்த போயஸ் கார்டன் வீடு உட்பட 1460 கோடி ரூபாய் சொத்து அட்டாச்சு. இவங்களுக்கு எங்கே சொத்து இருக்குது, ஏது சொத்து இருக்குது, யார் சொத்தை வச்சுருக்காங்கலாம் தெரியாது. ஃபாரின் உலகம் முழுக்க இலங்கை தமிழர்கள் கையில் தான் இவங்க சொத்தெல்லாமே இருக்குது. உலகம் முழுக்க. அதனால தான் ஒரு இலங்கை தமிழருடைய போராளியாக இருந்தார் நடராஜன், நடராஜன். முள்ளிவாய்க்கால் முற்றம்லாம் தஞ்சாவூரில் வச்சுருக்கு. தஞ்சாவூரில் அதெல்லாம் வந்து இவங்களுடைய பணம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் கோடி அடித்து ஜெயலலிதா ஒரு 15-20 வருஷத்தில் அடித்தது இருக்கும் இல்லையா. குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் இப்படியே ஏக்கர் 1000 ரூபான்னு வாங்கின்னு போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வாங்கின்னு போயிடுவீங்க அப்படின்னு குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இவங்க வாங்கின காசு, அடித்த கொள்ளை, ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து அடித்த கொள்ளை வந்து ஏராளமான பணங்கள் வந்து இருக்கு. இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. அதில் ஒரு மிதிச்சதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சசிகலா சுருண்டுரும். அதனால தான் வந்து கொடி ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு கட்சி ஆரம்பிக்கிறது? அதானே, இவ்வளோ வருஷமாக அமைதியாக இருந்துட்டு திடீர்னு வந்து ஏன் வரீங்க இப்போ? என்ன காரணம்? அதுதான் சார் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை அவங்க கட்சி பேரரசு தீவிர அரசியலுக்கு வந்தால் அது எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் பாதகமாக போச்சுதுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றீங்க. அப்போ அவங்களோட மோட்டிவ் என்ன இந்த கட்சி மூலமாக? அதாவது இந்த பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது புரோக்கரேஜ் பண்ணுங்கள், இப்போ எப்படியாவது என்னை அதிமுகக்குள்ளே சேருங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது பிஜேபிக்கும் அதிமுக எடப்பாடிக்கும் வைக்கிற டிமாண்டு. அந்த டிமாண்டுக்காக தான் அப்படி இன்டர்வல்னு போட்டு நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டம் போகிறதுனா அடுத்த கட்டம் சீரியஸாக போகும். ஆனால் இந்த மாதிரி சீரியஸாக போகிறது தான் வந்து அதிமுகவுடைய தோல்விகளுக்கு காரணம். பிறவி கோளாறு அது அதிமுகவுடைய பை பர்த். ஆஃப்டர் ஜெயலலிதா வந்து உருவான ஒரு பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த பிறப்பு என்பது வந்து எடப்பாடியோடு நிற்கல, ஓபிஎஸோடு நிற்கல, சசிகலாவோடு நிற்கல. இந்த 3 ஃபேக்டரும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த 3 ஃபேக்டரில் வந்து சசிகலா ஃபேக்டர்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கு வங்கியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். போன தடவை அது அண்ணாமலையோடு சேர்ந்து பிஜேபியோடு சேர்ந்து டிசைட் பண்ணதான் 18% வாக்குகள் பிஜேபி கிடைச்சிது. இப்போது அந்த வாக்குகள் வந்து திரும்பி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும், டிடிவி வந்ததுனால கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அது இல்லை, அதில் ஓட்டை இருக்குது அப்படின்றது தான் ஓபிஎஸோட மூவும் சசிகலாவுடைய மூவும் தெரிவிக்கும் செய்திகள். சார், இப்போ சசிகலா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த புதிய கட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு, சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒதுங்கி தான் இருந்தாங்க. இப்போ டிடிவினாலும் ஒரு கட்சியை நடத்திட்டு இருந்தார், அதனால் என்டிஏக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ்க்கு சிக்கலே வந்து அவர்கிட்ட ஒரு அமைப்பு உரிமை மீட்பு கழகம்னு மாற்றினால் கூட அது ஒரு கட்சியாவோ அதுவாவோ இல்லாதனால அவரால் பண்ண முடியல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் சசிகலா இப்போ திடீர்னு எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது நடுவில், இப்போ திடீர்னு ஆரம்பிக்கிறது மூலமாக என்ன அனுகூலம் அவங்களுக்கு இதிலேருந்து கிடைக்கும்? சார், ஓபிஎஸ் வந்து தேனி சார், அவர் வந்து ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. அவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குவார்னு யாராவது கற்பனை பண்ணிங்களா? இல்லை சார். இன்னும் பலாப்பழம் அந்த ஓ பன்னீர்செல்வம் பேரில் வேறு நிறைய பேர் நின்னாங்க. பலாப்பழங்கள் வந்து அங்கே இறங்கிச்சு. அந்த பலாப்பழம் பாலில் விழுன்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ தேமுதிக வந்து இப்போ பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி இப்போது பலாப்பழம் நழுவி பாலில் விழுமான்றது தான் கேள்வி. அதே தான் சார், ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு ஓபிஎஸ் செலவு பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா சார்? தெரியல சார். 100 கோடி. 100 கோடி. அங்கே தர்மர்னு ஒருத்தர் எம்பி அவர் கட்சி ஓபிஎஸ் மீட்டிங் போகிறாரு. கிளை கிடையாது, நகரம் கிடையாது, பேரூர் கிடையாது, கிராம கிளை ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நடா இப்படி ஏமாற்றி புட்டியா தர்மா, உனக்கு அவருக்கு ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுத்தது
ஓபிஎஸ். என்ன இப்படி ஏமாற்றி விட்டிய அப்படின்னு தான் ஓபிஎஸ் கலங்கினார். அதுக்கப்புறம் ஜாதி சங்கங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி 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 3.5 லட்சம் வாக்குகளை வாங்கினார். ஸோ ஓபிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சசிகலாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இன்னும் ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலா இப்படி வர்றதுனால அது எடப்பாடிக்கு தான் இன்னும் சாதகமாகும். ஏன்னா தென் மாவட்டங்களில் ஒன்றும் பெருசாக எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, அந்த ஓட்டுகள் விட்டால் அது டிஎம்கேக்கு தான் போகும். இப்போ ஒருவேளை அவங்க கட்சி ஆரம்பித்து கேண்டிடேட் போட்டால் அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் இதை வந்து சசிகலா பண்ணுவாங்க, அது ஒரு ப்ளஸ்ன்ற மாதிரி சிலர் சொல்கிற அந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்குரிய முக்குளத்தோர் வாக்குகள் திமுகவுக்கு தனியாக விழும். திமுக வாங்குகிற வாக்குகளுக்கும் அதிமுகவுடைய வாக்குகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்டுங்களா? எம்ஜிஆர் முதல்ல கட்சியை ஆரம்பித்தது பிரமலை கல்லர் வகுப்புலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் அவர் ஜெயிக்கிறார். ரைட்டுங்களா? எம்ஜிஆரை வந்து 2 கம்யூனிட்டிகள் ரொம்ப ஆதரிச்சாங்க. ஒன்று வந்து பிரமலை கல்லர் முக்குளத்தோர், இன்னொன்று வந்து கொங்கு வேளாளர். அதுக்கு நடுவில் வந்து வட மாவட்ட தலித்து, தென் மாவட்ட தலித்து. இதுதான் காங்கிரஸோட பழைய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை தான் எம்ஜிஆர் வாங்குறார். இது ரைட்டுங்களா? இதுதான் மெக்கானிசம். இப்போ ஏடிஎம்கே என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி கொங்கு வேளாள மக்களுக்கு போயிட்டார், அலோகேட்டட் டு கொங்கு வேளாள. இங்கே வந்து யார் இதுக்குன்னு பார்த்தா ஆர்பி உதயகுமார்னு சொல்கிறாங்க. ஆர்பி உதயகுமார்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு தென் மாவட்டங்களில் தயாராக இல்லை. ரைட்டுங்களா? முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் 3 பேர் தான். சசிகலா நம்பர் 1, நம்பர் 2 வந்து டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ். போன தடவை ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்குகளும் சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வாக்குகள் தான். அதை நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது, தனித்தனியாலாம் பிரிக்க முடியாது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வாக்குகள் தான் அவர் வாங்குறாரு. ரைட். அஃப்கோர்ஸ் திமுக தான் அந்த தொகுதியிலையும் ஜெயிக்குது. ராமநாதபுரம் திமுக தான் ஜெயிக்குது. ஏடிஎம்கே வந்து எங்கேயோ ஒரு மூலையில் போகுது. செகண்ட் பிளேஸ் வந்து ஓபிஎஸ் வர்றாரு. அப்போது இந்த முக்குளத்தோர் வாக்குகளை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இருக்குது. முக்குளத்தோரை பொறுத்த வரைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் அந்த கம்யூனிட்டிக்கு அதிகமான நன்மைகள் செய்தது சசிகலா தான். சசிகலாவுக்கு கேடர்ஸ் கம்மி, ஓட்டர்ஸ் அதிகம். ஓட்டர்ஸ் அதிகம். எல்லாரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆர்பி உதயகுமார்லாம் ரெகுலராக பேசிக்கிட்டு இருந்தார் சசிகலா கிட்ட. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், சசிகலா கிட்ட பேசாதவங்களே கிடையாதுங்க. சசிகலா வந்து வேற, டோட்டலாக வேற. இப்போ நாங்களாம் வந்து ஒரு 30 வருஷமாக ஏடிஎம்கேவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நக்கீரன்லாம் நான் வந்து ஏடிஎம்கே பீட்டு தான் இருந்தது, ஏடிஎம்கேவோட எக்ஸ்பர்ட் தான் நான். அதனால் எனக்கு நல்லா தெரியும் சசிகலாவுடைய ரீச் என்பது பவர்ஃபுல்லான ஒரு ரீச் இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு ரீச் இருக்குது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதிமுக 10 தோல்வி அடைஞ்சிருக்குன்னா 10 தோல்விக்கு பின்னாடியும் சசிகலா இருக்கா. ஸோ இன்னைக்கு இந்த கட்சி அறிவிப்புன்றதெல்லாம், ஏன்னா ஏற்கனவே எடப்பாடிக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி சரியாக அமையலை. திமுக கூட வந்துட்டாங்க. ஏற்கனவே டிடிவி போன முறை இல்லை, இப்போ டிடிவி வந்துட்டார், ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார். இப்போ சசிகலா டிடிவி இருந்தாலும் சசிகலா இப்படி ஒரு அறிவிப்பை பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான இதை வந்து எடப்பாடிக்கு இப்போ வந்து கொடுக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும் சார்? முக்குளத்தோர் வாக்குகள் தான் சார் மெயின். முக்குளத்தோர் வாக்குகளில் வந்து ஒரு வண்டிக்கு வந்து என்ஜின் பெருசா ஹெட்லைட் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் தானே பெருசு. சசிகலா என்ஜின், டிடிவி ஹெட்லைட். பகலில் ஓட்டுறதுக்கு ஹெட்லைட் தேவையில்லை, என்ஜின் இல்லைன்னா உங்களால் ஓட்டவே முடியாது. சசிகலாவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து முக்குளத்தோர் மக்கள் வந்து நல்லபடியாக அதை உணர்வாங்க, அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கான கான்ட்ரிபியூஷனையும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.